மட்டும் இல்லாம சுய தொழில் அவங்களுக்கு ஒரு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்க வாழ்க்கையில மேம்படை செய்தது. இதுல நம்ம என்னன்னா, நம்ம பொதுவா வந்து நாங்க சொல்லுவோம், நம்ம மெடிக்கல்ல சொல்லுவோம்னா ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்த்தினா ஒரு மாஸ்டர் செக்கப் பார்த்துட்டு அவங்க எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து இப்ப புதுசா வந்திருக்கிற டெஃபினிஷன் கிடையாது. இப்ப புதுசா என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் ஹெல்த்தியா இருக்கிறாங்க அப்படின்னு என்னன்னா, எல்லாருமே இப்ப நம்ம காலையில எந்திரிச்சு, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே காலையில எந்திரிச்ச உடனே நான் இன்னைக்கு சந்தோஷமா என் வேலைக்கு போக போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போக போறேன், சந்தோஷமா நான் காலேஜுக்கு போக போறேன், சந்தோஷமா என்னோட ஆபீஸ் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அப்படி நினைக்கல அப்படின்னாவே அங்கேயே உங்களோட ஆரோக்கியம் கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாரும் இப்ப இங்க நம்ம இதுல வந்து வேலை செய்யற எல்லாருமே வந்து எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை வளர்ச்சியில செஞ்சிருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா 24,356 பெண் பணியாளர்கள் வந்து இவங்களோட இதுல வந்து இது வரைக்கும் கல்வி இதுல முன்னேற்றிருக்காங்க. அடுத்தது வந்து இவங்களோட கல்வி இதுல வந்து பாத்தீங்கன்னா 2014 இருந்து இது வரைக்கும் 100% தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. 100% வந்து அவங்களோட தேர்ச்சி விகிதம் எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு படிப்பு அப்படின்றது வந்து ஒரு நேம் சேக்கு பண்ணாம இதை வந்து ஒரு அவங்களோட உண்மையிலேயே அவங்களோட வளரணும்னு நினைச்சு பண்ணணுதான் இதை வெளிக்காட்டுது ஆக்சுவலா. அது மட்டும் இல்லாம வந்து யூஜி, பிஜி, இளங்கலை, முதுகலை, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது மாதிரி ஒரு எல்லா இதுலயும் பயிற்சி வகுப்புல ஆரம்பிச்சு அதுல வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருக்கிறாரு ஆக்சுவலா கொண்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இது மட்டும் இல்ல, இதை தாண்டி வந்து ஒரு சமூக அக்கறையில் என்னன்னா 1.5 லட்சம் மரக்கன்றுகள் வந்து நட்டு அதை ரொம்ப சீராக பராமரிச்சுட்டு வர்றாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மரக்கன்றுகளை நடுறதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு கூட என்னோட ஒரு நண்பர் சொன்னாரு, அவங்க ஒவ்வொரு அந்த மரக்கன்றுகள்லயும் வந்து அவ்வளவு சுத்தமாகவும் அவ்வளவு கிளீனாகவும் அவ்வளவு ஒரு நல்ல இதோடவும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நான் காலேஜுக்கு போயிருந்தோம் அது மாதிரி வந்து சொல்றப்ப இது வந்து ஒரு நேம் சேக்குக்கு இதை பண்ண மாதிரி இல்லாம இது ஒரு உண்மையான ஒரு முழு மனதோட அதை அவங்கள ஈடுபடுத்திட்டு அதை பண்ணியிருக்கிறாங்கன்றதான் இதுல தெரியுது. நம்ம வாழ்நாள் சாதனையாளர் நம்ம கொங்கு நாட்டு சிங்கம் நம்ம அண்ணனை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதை தாண்டி இது இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்கு. அண்ணன் பல இதுல அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இது எங்களோட கூட்டு முயற்சி, என்னோட கூட பிறந்தவர்கள் நாங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த வெற்றி அடைஞ்சோம்ன்றது அவர் பெருமையா சொல்றாரு. அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கூட்டு குடும்பத்தோட ஒரு முக்கியத்துவம் நம்மளுக்கு இதுல தெரியுது. இவரோட நம்ம இதோட நிறுவனத்தை பாராட்டி, அண்ணனோட செயல்களை பாராட்டி ஆல்மோஸ்ட் எண்ணற்ற நிறுவனங்கள்ல இருந்து பல சாதனைகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா வந்து ஒரு முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்களோட கையால ஸ்டார் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்க. கொங்கு நாட்டு சாதனையாளர் விருது, பெஸ்ட் என்டர்பிரினர் அவார்ட், காளிங்கராயர் விருது, பெஸ்ட் சிட்டிசன் ஆஃப் கோயம்புத்தூர்ன்ற அவார்ட், கொங்கு மாமணி விருது, அப்புறம் டாக்டர் பட்டம் கிடைச்சிருக்கு. டாக்டர் கலிங்கா டீம்டு யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு டாக்டர் பட்டம் அண்ணா வாங்கியிருக்காங்க. த லெஜெண்ட் அப்படின்ற பட்டம் அண்ணா வாங்கியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் யூத் அவார்ட் அப்படின்னு ரோட்டரி கிளப் சென்னையில இருந்து வாங்கியிருக்காங்க. இது மாதிரி இது வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகள். இது மாதிரி எண்ணற்ற அவார்டுகள் வாங்கியிருக்கிற நம்ம அண்ணனை வந்து உண்மையிலேயே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம அண்ணனோட ஒரு உரையை கேட்கறதுக்காக கண்டிப்பா நம்ம எல்லாரும் மோட்டிவேட் ஆகும். நம்ம எல்லாரும் இந்த உரையை ஆட்டுறதுக்கு வந்த நம்ம அண்ணனுக்கு முதல்ல நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சு, அண்ணா ஒரு சின்ன வீடியோ கிளிப்புக்கு அப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம்ண்ணா. சரி, வீடியோ கிளிப். சிறந்த தொழிலதிபர், கல்வி கொடையாளர், இயற்கையின் நேசகர் என பன்முக ஆளுமையாக பவனி வருகிறார் KP ராமசாமி. ஆயத்த ஆடை உற்பத்தி உலகில் KPR மில்லுக்கென்று ஒரு தனி இடம் உண்டு. சுமார் 3.5 லட்சம் ஸ்பிண்டில்கள் சுற்றிச் சுழலும் KPR நிறுவனத்தில் 20,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். விவசாய குடும்பத்தில் பிறந்த KP ராமசாமியின் முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் இன்று பல்லாயிரம் கோடி மதிப்பிலான KPR வணிக சாம்ராஜ்யமாக உருவாக காரணமாக அமைந்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடனும் KPR நிறுவனத்தை நிர்மாணித்துள்ளார் இந்த நூற்பாலைகளின் நாயகர். சுமார் 1,50,000-க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு அதை பராமரித்தும் வருகிறார் இந்த பசுமை நேசகர். பணியாளர்களின் அர்ப்பணிப்பு கலந்த உழைப்புதான் எங்கள் வெற்றிக்கு காரணம் என சொல்லும் KP ராமசாமி பெண் தொழிலாளர்களுக்கு இலவச கல்வி வழங்கி வருவதை நெகிழ்ச்சியுடன் குறிப்பிடுகிறார். பணியில் சேரும்போது 10, 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த பல பெண்கள் இன்று பட்டதாரிகளாகவும் பதவி உயர்வு பெற்றுள்ளனர் என்றும்
இதுவரை 22,000 பெண் தொழிலாளர்கள் உயர்கல்வி படித்துள்ளனர் எனவும் பெருமையோடு சொல்லுகின்றார் KP ராமசாமி. பெண்களுக்கு தரப்படும் கல்வி ஒரு நிறுவனத்திற்கு மட்டுமல்லாது சமுதாய வளர்ச்சிக்கும் எவ்வளவு முக்கியமானது என்பதை தனது கல்வி சேவையின் மூலம் அறிந்து கொண்டதாக சொல்லும் இந்த நூற்பாலைகளின் நாயகர் ஆயத்த ஆடை உற்பத்தி உலகம் குறித்தும் தனது வெற்றியின் ரகசியம் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார். வணக்கம். KPN குடும்பத்துக்கு எனது முதற்கண் வணக்கம். மதிப்புக்குரிய பேரூர் சாமிகள் தவத்திரு மருதாசல அடிகளார் அவர்கள் நாம் எப்படி கடவுளை வணங்க வேண்டும் என்றும் கடவுள் வாழ்த்து பாடியும் நம்மை வரவேற்றார்கள். அதேபோல் சிறவை ஆதீனம் சின்ன வேடம்பட்டி தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்கள் பரிகாரம் என்றால் என்ன, ஜாதகம் என்றால் என்ன, பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று பேசினார்கள். அது இந்த காலத்துக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. இப்போது பார்த்தால் எங்கு பார்த்தாலும் இந்த கொரோனா பிரச்சனையில எல்லாரும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரையிலும் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நற்செயலா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு என்னுடைய சாமிகள் இருவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். திரு பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் இந்த ஒரு அருமையான திட்டத்தை ஆரம்பித்து அதன் மூலம் எல்லோருக்கும் நன்மை பயக்க முயற்சி செய்துள்ளார்கள். அவரது முயற்சியை எல்லோரும் கூட்டு முயற்சியாக சேர்ந்து வாழ்த்துவோமாக. திரு திருநாவுக்கரசு சிங்கப்பூர் அவர்கள், டாக்டர் மனோகரன் அவர்கள், டாக்டர் சேது கிருஷ்ணா அவர்கள் மற்றும் மதிப்புக்குரிய நமது ராஜசேகர் லாயர் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் எனது மனம் கடிந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் திடீரென்று RKR உடுமலைப்பேட்டையிலிருந்து RK ராமசாமி அவர்கள் என்னை அழைத்தார்கள். அழைத்து இது மாதிரி KPN என்ற நிறுவனத்துக்காக நீங்கள் பேட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நானும் ரொம்ப சந்தோஷமாக ஒற்றுக்கொண்டேன். ex-MLA சண்முகம் அவர்களும் குடிமுத்தூர் MLA அவர்களும் என்னை அழைத்திருந்தார்கள். அவர்கள் விருப்பத்துக்கேற்ப நானும் ஒற்றுக்கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம், அதற்கு திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. இதை சொன்னவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதே மாதிரி எமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல். இது பாரதியாரோட கூற்று. பொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர், திருவள்ளுவர். சோ இப்படி ஒரு பெரியவங்களும் எந்தெந்த நிகழ்ச்சிகள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போல எங்களது பரம்பரை விவசாய குடும்பம். வள்ளுவர் வேறு சொல்லி இருக்கிறாரா, விவசாயம் அதாவது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு. நம்மளும் விவசாயத்துல இறங்கலாம். எங்க பரம்பரையே விவசாயம், எங்க அப்பா விவசாயம், பாட்டன் எல்லாருமே விவசாயம். நானும் விவசாயத்துல இறங்கி பார்த்தேன். எங்க முன்னோர்கள்லாம் அதிகமா படிப்பு இல்லை. நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், PUC வரைக்கும் படிச்சிருக்கிறேன். சரி, கொஞ்ச நாள் விவசாயம் பண்ணி பார்த்தேன், எனக்கு அது ஒத்து வரல. சரி, என்ன செய்யலாம் என்று வேறு எந்த தொழிலுக்கு போகலாம் என்று முயற்சி செய்தேன். அதன் விளைவாக தேடி பார்த்ததில் எங்க ஊர், சின்ன ஊர் கல்லியம்புதூர்னு சொல்லி ஒரு ஊர், விஜயமங்கலம் பெருந்தரை பக்கம். அந்த ஊர்ல என்ன தொழில் இருக்குன்னா, அப்போ இது 1970-71 அன்னைக்கு பெரிய நாகரிகம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த NH-47 பழைய NH-47 பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஒரு நாளைக்கு 2 பஸ் 3 பஸ் தான் இருக்கு மொத்தமாவே. அவ்வளவுதான் அந்த அன்னைக்கு இருந்தது. லாரிகள் டிரான்ஸ்போர்ட் இன்னைக்கு போற மாதிரி எல்லாம் இருக்காது. அவ்வளவு ஒரு முன்னேற்றம் அடையாத ஒரு காலம். அந்த காலத்துல என்ன தொழில் பார்த்தா எங்க ஊர்ல இந்த பவர்லூம் விசைத்தறி தொழில் ஓடிட்டு இருந்தது. சரி, நாம ஏன் இதையே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இறங்கலாம். அப்படின்னா அதுக்கு யாரை போய் கேட்கறது, அதுக்கு பணத்துக்கு என்ன பண்றது, இதெல்லாம் பார்த்துட்டு எங்க ஊர்ல இருக்கக்கூடிய எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தர், அவரே போய் எப்படிங்க இந்த தொழில் எப்படி ஆரம்பிக்கலான்னு போய் கேட்டேன்.
அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? முதல்ல இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முந்தைய இந்த தொழில் முடிஞ்சு போனது, இந்த தொழிலுக்கெல்லாம் நீ வரமாண்டா, வந்தாலும் உன்னால பண்ண முடியாது அப்படின்னாரு. அதாவது முதல் என்னுடைய முயற்சிக்கு வந்து எவ்வளவு வரவேற்பு இருந்திருக்குன்னு பாருங்க. பட் நான் வந்து அதுக்காகலாம் வழிபடவே இல்லை. சரி எப்படியும் ஆரம்பிச்சே ஆகணும் அப்படின்ட்டு எங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி என்ன பண்றது அப்படின்னு. அவர் சொன்னார், நீ என்ன பண்றியா பண்ணிக்கப்பா, நம்ம கிட்ட கையில காசெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு. நான் எங்க ரிலேஷன் ஒருத்தர் போய் பார்த்து அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க சொல்லி வாங்கி, அமௌண்ட்னு ஒரு 8000 ரூபா அந்த அன்னைக்கு, அதுல இருந்து ஒரு 4 பவர் லூம் ஆரம்பிச்சேன். அதுதான் என்னுடைய பேசிக் ஃபண்டமெண்டல். அதுல இருந்து அடுத்த வருஷமே 8 தறி பண்ணேன். 4 தறி போட்டிருந்தேன், 8 தறி பண்ணேன். அடுத்து 3-4 வருஷத்துல ஒரு 40 லூம் பண்ணிட்டேன். ஸோ இப்படி கிடுன்னு முயற்சி. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய தூங்கக்கூடிய நேரங்கள்ல ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு இரவும் பகலாக உழைக்கும். அது இல்லைன்னா அப்ப வந்து வயசு சின்ன வயசு. ஸோ நல்ல உழைப்பு, நல்ல டெவலப் ஆகிருக்க முடியுது. இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. உழைப்பு இருந்தா கண்டிப்பா எதை வேணாலும் செய்ய முடியுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான இதுங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து என்னுடைய தம்பிகள் 3 பேருங்க, எல்லாம் ஒரே ஃபேமிலி, ஒன்றாக இருந்தோம். எல்லாரும் ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சோம். இன்னைக்கும் ஒன்னா இருக்கிறோம். எங்களோட முயற்சிக்கும் வெற்றிக்கும் இது ஒரு முழு முதல் காரணம். என்னுடைய தம்பி முருகசாமிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் பவர்லூம் தொழில்ல மிகப்பெரிய நுட்பம் தெரிஞ்சவர். அதுக்கு அடுத்தது சிகாமணி, அதுக்கு அடுத்தவர் நடராஜ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இப்போ ஒருத்தர் ஒரு ஏரியாவை பார்க்கறதுனால எங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குதுங்க. இதே மாதிரி இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல், இது திருக்குறள். இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது யாருகிட்ட போய் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இந்த இடத்த யாருக்கு கொடுத்தா பெட்டரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுகளை செலக்ட் பண்ணி அவங்க கையில கொடுத்துறோம். அதை கொடுக்கும்போது ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. நாங்க 1984 நான் வந்து முதல்ல பவர்லூம் ஒரு 40 லூம் ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த தொழில் வந்து அது எல்லாமே ஜாப் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஜாப் ஒர்க்கு எவ்வளவு நாளைக்கு பண்றது, எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு பண்ணோம். எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு என்ன வழி, கோயம்புத்தூர் வரலாம், கோயம்புத்தூர் வந்தோம்னா கடை ஆரம்பிச்சு இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு ஆரம்பிச்சாங்க. 1984 we shifted to கோயம்புத்தூர் ஃப்ரம் கல்லியம்புதூர். இங்க வந்து 1984 ஸ்ரீ ராமகிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சோம். அதை ஆரம்பிச்சு முழு முயற்சியோட பாடுபட்டு அதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா 89 ஷிஃப்டட் டு திருப்பூர் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு போனோம். 96 ஸ்பின்னிங் மில் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பின்னிங் மில்ல எப்படி நடத்துறது, அதை நடத்தக்கூடிய நடைமுறைகள் இருக்குது பாருங்க. அப்ப வந்து ஒரு காலத்துல அந்த 96, 97 பாத்தீங்கன்னா நிறைய தொழிற்சங்கங்கள் இருக்கும். தொழிற்சங்கங்களோட தொந்தரவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதையெல்லாம் ஓவர்லுக் பண்ணி இந்த ஹாஸ்டல் சிஸ்டம்னு ஒன்று பண்ணி அதுல அந்த பொண்ணுகளை வச்சு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா அவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க. ரொம்ப அருமையா பண்றாங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன அவங்களுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுதான் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு எஜுகேஷன் சொல்லி கொடுக்கலாம், ஏன் நாம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரலும் ஒரு 24,000 பிளஸ் பொண்ணுகளை வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்க வச்சிருக்கிறோம். இன்னைக்கு அவங்க எல்லாம் படிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி வேற கண்ட்ரில, கனடா, இந்த மாதிரி வேற கண்ட்ரியில் இருக்காங்க. அது இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே அவங்க லைஃபை வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹைலி குவாலிஃபைடு பெண்களை வந்து ஒரு நல்ல ஹை குவாலிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை தரமே நிறைய உயர்ந்து இருக்குது. இதுக்கு மேல என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட வந்து இந்த எஜுகேஷன் ஒண்ணு ஆரம்பிக்கும் போது இவன் என்ன மில்லு நடத்துறானா இல்ல வேற என்ன ஸ்கூல் நடத்துறானா, எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு கூட என்னைய ஒரு கேலி பண்ண மாதிரி பேசினாங்க. நான் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க. நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதை பண்ணணும். அது நல்லா சக்சஸ் ஆயிருக்குது. நிறைய பேர் அதை கூட மறுபடியும் ஃபாலோ பண்ணி பார்த்தாங்க. பட் அது வந்து உள்ளத்துல இருந்து வரணும்.
உள்ளத்திலிருந்து வந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும் ஒழிய உதட்டளவுல பண்ணி எதையுமே பண்ண முடியாது. இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த தொழில் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறோம். அந்த செய்யும் தொழில் தெய்வம் அப்படின்னா நாம கடவுளை வணங்கும் போது மனமுருகி வணங்குறோம். அந்த வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லாம அவரையே நினைச்சு அவரையே தியானம் பண்றோம். அதுதான் உண்மையான கடவுள் வணக்கம். அது மாதிரி தொழிலும் அதேதான். தொழிலும் கடவுள் தான். அந்த தொழிலை நம்ம கடவுள் மாதிரி நினைச்சோம்னா கண்டிப்பா அந்த தொழில் நம்மளை மேல கை தூக்கி விடாம விடாது. 100% உங்களுக்கு தொழில் உங்களை எப்பவுமே கைவிடாது. சோ செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இப்போ பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு 24,500 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்குது. இதெல்லாம் பார்த்தா இந்த 24,500 பேர்ல ஒரு 6-7,000 பேர் வெளியே போயிட்டாங்க அப்ராக்சிமேட்டா. உள்ள 17,500 பெண்களை நாங்கள் உள்ள வச்சிருந்தோம். அவங்கள இந்த ஒரு 2 மாசம் 3 மாசமெல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் சாதாரணமான வேலை இல்லைங்க. அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டுடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அவங்கள ஹவு டு என்டர்டைன் தெம் அப்படிங்கிறது. நான் கொரோனா பீரியட்ல எல்லாம் வீட்டுல எல்லாம் போய் முடங்கி இருக்கலைங்க. ஐ யூஸ் டு கம் ஃபார் எவ்ரிடே வந்துடுவேன். அவங்களோட இன்டராக்ஷன் பண்ணி அவங்கள எல்லாம் விளையாட வச்சு அதை பண்ணி இதை பண்ணி ஒரு ஹாப்பி பண்ணி வச்சிருந்தோம். இன்னைக்கு இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே நாங்க தொழில் பண்ணும்போது அப்படியே ஆஸ் இட் இஸ் நல்ல ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது. எந்த விதமான டீவியேஷனும் இல்லாத நீட்டா நிம்மதியா போயிட்டு இருக்குது. நிறைய பையர்கள்லாம் கூட ஒரு சில ஆர்டர்களை கேன்சல் பண்றாங்க. இல்ல நாங்க அனுப்பிச்சிடணும்னு சொன்னப்போ அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நீங்க அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் ஊக்குவிச்சு எல்லாம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் தொழில நீங்க தொழிலை தவிர வேற எதுவுமே நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு நீங்க எதுல இறங்குறீங்களோ அதையே கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இப்போ எந்த ஒரு தொழில், ஒரு எஜுகேஷன் இருக்குது. இப்போ ஐஏஎஸ் அகாடமி நம்ம கிட்ட இருக்குது, காலேஜ் இருக்குங்க. காலேஜில் என்ஜினியரிங் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. தனியார் கோயம்புத்தூர்ல ஐஏஎஸ் அகாடமி வச்சிருக்கிறோம். அதுல கான்சென்ட்ரேட் பண்றவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடுறாங்க. அதையும் அந்த ஒன்றை தவிர ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒன்னையே கான்சென்ட்ரேட் பண்ணா நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி நம்ம இந்த பெண்களுக்கு என்னுடைய முக்கியமான எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெண்களுக்கு கல்வி கொடுக்கறது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது இயற்கையை காப்பாற்றணுங்கிறது. இயற்கையை காப்பாற்றுறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ரொம்ப, இப்போ ஒரு காலத்துல தண்ணி பிரச்சனையே இல்லாம இருந்தது. இன்னைக்கு தண்ணி அப்படிங்கிறது எல்லா பக்கம் வாட்டர் பாட்டில் வந்துருச்சு. வாட்டர் பாட்டில் தான் நம்ம தண்ணி குடிக்கிறோம். நாளைக்கு ஆக்சிஜன் அதே மாதிரி நமக்கு சிலிண்டர்ல வரக்கூடிய காலம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு ஆக்சிஜன் எங்க கிடைக்குது? மரத்துல இருந்தா கிடைக்குது. ஸோ அந்த மரங்களை நடுவது நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத விட நம்ம வருங்கால சந்ததிக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம். ஒண்ணு நீர் ஆதாரத்தை காப்பாற்றுதல், அடுத்தது மரங்களை நடுதல். இந்த ரெண்டையும் பண்ணோம்னா வருங்கால சந்ததிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறது, 2 மரம் நடுதல், நீராதாரத்தை காப்பாற்றுதல். இதுகளை எல்லாம் பண்ணோம்னா வருங்கால சந்ததிகள் மிக நன்றாக சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதற்காக நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, சரி நம்ம ஒரே தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தொழில்ல ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பேக்லாக் வந்ததுன்னா என்ன பண்றது? வேற ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நான் சுகர் மில் ஒன்று ஆரம்பிச்சேன். கர்நாடகாவில் பிஜாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 10,000 TCDல ஒரு சுகர் மில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்குங்க, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி என்னுடைய மகன் ஆனந்த கிருஷ்ணன், அவனுக்கு இந்த கார் அப்படின்னா ஒரு பெரிய ஆசை. ஆடி கார் டீலர் எடுத்திருக்கிறோம். ஹார்லி டேவிட்சன் இருக்குது, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை. இதெல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்னுடைய மருமகன் சத்திவேல் எத்தியோப்பியாவில் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ டொமஸ்டிக் மார்க்கெட் ஃபேஷோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு லான்ச் பண்றோம். இதெல்லாமே என்னுடைய மகன் மருமகன் இவங்க எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க. காலேஜ் அதே மாதிரி இந்த வருஷம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், என்ஜினியரிங் எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறது ஒரு பழைய வாக்கு.
இப்ப வந்து பெரிதினும் பெரிதுகள் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து புதிய ஆட்சியூடி பண்ணியிருக்காரு. அது மாதிரி நமக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தா மட்டும்தான் நம்ம மேல மேல முன்னேற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இது இந்த ஒரு அருமையான அமைப்புக்கு என்னை பேச அழைத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம நம்ம நண்பர்கள் எல்லாரும் கேள்விகள் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா வந்து நானும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது வந்து, தொழில் செய்ய வரணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க வந்து முக்கியமா அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது அந்த கேள்வி. இப்ப இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கணும்ன்றது உங்களோட பார்வை என்ன? கொரோனாவுக்கு அப்புறம் தொழில் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே. ஏன்னா எல்லாருமே சோர்வடைஞ்சிருக்கிறாங்க. அது எப்படி என்ன அவங்க தொழில் வளர்ச்சிக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தகுதிகள் வேணுங்க? நான் வந்து நம்ம அதாவதுங்க, இப்ப நீங்க முதல் கேள்விக்கு கொரோனாவுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சிரமப்படும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 months அப்படியே பேக்லாக் ஆயிருக்குது. இப்ப வந்து தொழிலாளர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க, சாப்பாட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. இந்த 2 மாசத்துல சம்பளத்தை எல்லாம் இழந்திருக்காங்க. ஒரு சில கம்பெனிகள் கொடுத்துருக்காங்க, ஒரு சில கம்பெனிகள் கொடுக்காம இருக்குது. அவங்க எல்லாம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. எகைன் தே ஹேவ் டு கம் பேக். அங்கேயும் போய் அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு கூட டிவியில பார்த்தா மும்பைல இருந்து வெளியூர் போனவங்க எல்லாம் எகைன் பேக் டு மும்பை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டிவி நியூஸ்ல கூட பார்த்தோம். ஸோ இதெல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த முயற்சிகளும் கண்டிப்பா இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. சரிங்கண்ணா. ஆனா அப்புறம் இலவச கல்வி வந்து நீங்க அங்க பணிபுரிகிற எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்குறீங்க. அதுல பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அந்த இலவச கல்வி கொடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி அது வந்தது? எதனால அது வந்து அதை அப்படி நீங்க அதை முன்னெடுத்து கொண்டு போனீங்க? இது வந்து ஒரு 1998 நினைக்கிறேங்க. அப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து அழுதுட்டு வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரிங்க, எனக்கு வந்து எல்லாமே நார்மலா அப்பான்னு கூப்பிடுவாங்க அந்த காலத்துல இருந்து. சின்ன பொண்ணு தானே அதெல்லாம். இந்த மாதிரிங்க, அப்பா நான் வந்து நல்லா படிப்பேன், ரொம்ப நல்லா படிப்பேன், எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ஆசை, ஆனா எங்க அப்பா வசதி இல்லாதனால இங்க கொண்டாந்து விட்டாரு, எனக்கு ஏதாவது படிக்க வைக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டுங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி நம்ம மில்லுக்கு தானே ஆள் சேர்த்துறோம், என்ன பண்றது அப்படின்ட்டு. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஏன் இந்த பொண்ணு இப்படி கேட்குது, எனக்கு 2 பொண்ணுங்க ஒரு பையன், அந்த பொண்ணுகள் நம்ம படிக்க வச்சோம்ல, அந்த மாதிரி தானே இந்த பொண்ணு இந்த அவங்க அப்பா வசதி இருந்தா படிக்க வச்சிருப்பாரு, வசதி இல்லாதானே இங்க கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்டாஃப்கள் எல்லாம் கூப்பிட்டேன். எப்ப இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த இந்திரா காந்தி தொலைதூர கல்வி இருக்குது, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது, இதெல்லாம் இந்த மாதிரி அதுல எல்லாம் படிக்க வைக்க முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பா முடியும்னாங்க. ஸோ ஏன் நம்ம ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சோங்க. அப்ப ஆரம்பிச்சதாங்க இது. ஆனா ஆரம்பிச்ச புதுசுல ரொம்ப சிரமப்பட்டோம். நாங்களே வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் அமௌண்ட் அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ், புக்ஸ் வாங்குறது, அது இது எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 75% பொண்ணு வந்து அந்த எக்ஸாம் எழுதாம வீட்டுக்கு ஓடிடுவாங்க. ரீசன் வந்து எக்ஸாம் ஃபியர்னு சொல்றீங்களா, அது மாதிரி. அதுக்கப்புறம் நாங்க யோசனை பண்ணிட்டு அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு, சரி அவங்ககிட்ட இருந்து ஒரு போர்ஷன் இந்த எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் வாங்கலான்னு வாங்கணும். அது வந்து நல்ல ரிசல்ட். ஏன்னா எப்பவுமே தானமா எல்லாமே தானமா கொடுக்கறதும் தப்பு அப்படிங்கிறது நான் புரிஞ்சுட்டேங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு போர்ஷன் வாங்கின உடனே அவங்களும் ஸ்டிக் ஆன் பண்ணாங்க, அவங்களுக்கும் அதில் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்றது என்ன, ஐ வாண்ட் யூ டு மேக் தம் டு த ஓனர்ஸ் ஆஃப் தட். அதாவது தொழிலே பண்ணாலும் அந்த தொழிலை அவங்களோட ஓனர்ஷிப் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க. ஆனா கல்வி அப்படின்னு நம்ம இலவசமா நீங்க கொடுத்தாலும் கூட அதை எப்படி சேலஞ்சா வந்து அவங்க எல்லாரும் இன்வால்வ் ஆகி படிச்சிருப்பாங்க. ஏன்னா வேலைக்கு வந்தவங்க வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கூட சில பேருக்கு அதை எப்படி அதை ஊக்கப்படுத்திருப்பீங்க? நான் அதை ஆக்சுவலா வந்து அவங்க எப்படி வந்து அதை மோட்டிவேட் இல்லைங்க, எல்லாத்தையும் படிக்க வைக்கிறது இல்லை. நாங்க அதுல யார் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னு பாக்குறோம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள எடுத்துக்கிறோம். எஜுகேஷன் படிக்கிறவங்க எஜுகேஷன் வரலாம், பிசிக்கல் இருக்குதுங்க. இப்போ நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, கபடி இருக்குது, மற்ற எல்லா டைப் ஆஃப் விளையாட்டுகள் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, டீச்சர் ட்ரைனிங் இருக்குது. இந்த மாதிரி யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாருக்கும் அதில் விட்டுறாங்க. ஓகேண்ணா, ஓகே. ஒரு ஊக்கத்தொகையும் நீங்க நம்ம ஒரு படிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, ஊக்கத்தொகை கொடுக்குறோங்க. ஏன்னா அது அதிக மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன். அவங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா ஒரு பொண்ணு வாங்குச்சுங்க. அந்த 1 லட்சம் ரூபா வாங்கினதுக்கு அப்புறம் நாம ஏன் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு எந்தூசியஸ்மே எல்லாருக்குமே வந்திருக்குது. எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க.
ஓகேண்ணா, ஓகே. ஆனா இன்னொரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. பெண் தொழிலாளர்களுக்கு வந்து கல்வி அளிக்கணும் அப்படின்னு உங்கள தூண்டிய ஒரு நிகழ்வு எது? எதனால வந்து அவங்களுக்கு வந்து நம்ம குடுக்கணும், கிராமப்புற பெண்களுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு உங்கள தூண்டுன ஒரு நிகழ்வு எது? இல்ல எங்க கிட்ட இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து எல்லாருமே ஒரு 90% பெண் தொழிலாளர்கள் தாங்க. சரிங்கண்ணா. எல்லாம் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு 18 வயசுல இருந்து 22, 23 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. அதனால அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷன் குடுக்குறோங்க. ஓகேங்கண்ணா, ஓகே. ஆனா இப்ப நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இப்ப இருக்கிற ஒரு பிசினஸ்ல எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டா இருக்குங்கன்னா, அது எப்படி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிடைக்குதுன்னா அதுல? ஐடின்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க அதுல? ஐடி இல்லைன்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. இன்னைக்கு சரி. எல்லா தொழிலையுமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் இன்வால்வ்டு. இப்ப நீங்க ஒரு மெஷின் வாங்குனீங்கன்னா கூட ஜெர்மனில இருந்து இம்போர்ட் பண்றீங்க, யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு ரிப்பேர் வந்துடுதுன்னா தே ஹாவ் டு ஓபன் அங்க வந்து அவங்களோட இதை ஓபன் பண்ணி அவங்க ரிப்பேர் பண்ணாதான் இங்க ஓடும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்குங்க. இப்ப அதுவும் இல்லாத இந்த கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா காலேஜ் இல்லைங்க, ஸ்கூல்ல 4வது 5வது படிக்கிற குழந்தைகள் இருந்து எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம், ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. இது ஒரு பெரிய மாற்றம்ங்க. ரொம்ப நல்லது. டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு நாளும் முன்னேறிட்டே இருக்குதுங்க. அதை ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சினிமா பாக்குறோம். அந்த காலத்துல வந்து பாகவதர் படம் வந்திருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் படம் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமலஹாசன் ரஜினிகாந்த் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா விஜய் படம் வருது. இது இந்த அந்தந்த காலத்துக்கட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகளோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டியை நீங்க டெவலப் பண்ணிட்டா தான் நீங்க வந்து அந்த ஃபார்வர்டு உலகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? புரியுதுண்ணா. கண்டிப்பாங்கண்ணா, கண்டிப்பா. சரிங்க. நான் அடுத்த ஒரு கேள்வி வந்து, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க வந்து, இப்ப நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்ப நிறைய வந்து சக்சஸ் வர்றதுக்கு முன்னாடி நிறைய உதாசீனப்படுத்துவாங்க. நிறைய ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்குமே ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் வரும். அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது? ஒருத்தர் தொழில்ல வந்து அந்த நெகட்டிவிட்டி எப்படி அவங்க போக்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கண்ணா? அதான் நான் முதல்லயே சொன்னேன் பாத்தீங்களா, நான் வந்து இந்த பவர்லூம் ஆரம்பிக்கலான்னு போய் எங்க ரிலேஷன் தான் ஒருத்தர் கேட்டேங்க. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முடிஞ்சு போன தொழில். நீ இதை ஆரம்பிச்சீன்னா தேர முடியாது, இதெல்லாம் வேண்டாப்பா, நீ உனக்கு ஒத்து வராது, நீ போ அப்படின்னு சொன்னாருங்க. நான் அப்படியே தொடச்சு விட்டு அப்படியே வந்துட்டேனுங்க. நம்ம வந்து ஒரு மைண்ட் செட், நான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சி, அதாவது நீங்க வந்து நெஞ்சில் அதை ஏத்திட்டீங்கன்னு வச்சுங்க, பிரெயினுக்குள்ள ஏத்திட்டீங்கன்னு வச்சுங்க, அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஓகேண்ணா. ஆனா அதே மாதிரி ஒரு நம்ம தொழில்ல வந்து வெற்றி தோல்வின்றது வந்து நம்ம நிறைய டைம் மாறி வரலாம். அது மாதிரி ஒரு சில தோல்விகள், நீங்க சின்ன தோல்விகள் வந்தப்ப எல்லாம் அதை எப்படி எதிர்கொண்டீங்க? அதுக்கு அந்த டைம்ல என்ன பண்ணணும்? என்ன பொதுவா நம்ம செய்ய வேண்டியது இருக்கும்? அதாவது தொழில வந்துங்க வெற்றி தோல்வி இல்லாத யாருமே இருக்க முடியாது உலகத்துல. ஈவன் கடவுளா இருந்தா கூட மகாபாரதம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, இந்த லாக்டவுன் பீரியட்ல பார்த்துருப்பாங்க. வெற்றி தோல்விங்கிறது வந்து எல்லாத்துக்குமே சகஜம். வெற்றி தோல்வி இல்லாத எதுவுமே முடியாது. அதையே டேக் இட் ஈஸி பாலிசி நீங்க எடுத்துட்டு வெளியே வந்துடணுங்க. இதுக்கு மேல இன்னொன்னு சொல்ல போனோம்னாக்குங்க, ஒரு தொழில வந்து நல்ல முறையா மேல வரணும் அப்படின்னா முக்கியமானது டிசிஷன் மேக்கிங், அதாவது முடிவெடுத்தல். நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து 1 வாரம் 10 நாள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள அந்த தொழில் காணாம போயிடும். இமீடியட் டிசிஷன், போக அப்படியே டிசிஷன் எடுத்துட்டு போகணுங்க. 10 டிசிஷன் எடுத்தீங்கன்னா ஒரு 8 சக்சஸ் ஆகுது, 7 சக்சஸ் ஆகுது, 9வது வெரி குட், 1 2 ஃபெயில் ஆகத்தான் செய்யும். அதையெல்லாம் யூ ஃபர்கெட் இட், மேல வந்துட்டே இருக்கணும். ஆனா அடுத்த கேள்வி வந்து, விவசாயத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? இப்ப இருக்கிற தலைமுறையில வந்து அதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்து செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? விவசாயம் நான் அந்த காலத்திலேயே வந்து விவசாயம் பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டு வந்துட்டேங்க. ஆனா இன்னைக்கும் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், விட்டுறது இல்லைங்க. விவசாயம் இல்லாத உயிர் வாழ முடியாது. கண்டிப்பா விவசாயம் வேணும். அதுக்கு மேல எனக்கு வந்து லாஸ்ட் டைம் கொங்கு நண்பர்கள் சங்கத்துல ஒரு அவார்டு கொடுத்தப்ப நான் அங்கேயே பேசியிருந்தேன். அந்த அவார்டு வாங்குறதுல எத்தனை பேர் விவசாயத்துல இருந்து வந்தவங்க கை தூக்குங்கன்னா ஒருத்தர் கூட கை தூக்க முடியல. நான் அந்த இடத்துல சொன்னது என்னன்னா, இன்னைக்கு வந்து நிலம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இடம் எல்லாரும் வச்சிருங்க. ஆனா சைமல்டேனியஸா இன்னொரு தொழில் ஆரம்பிச்சுக்குங்க. அந்த தொழில் ஆரம்பிச்சு இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, இதுல இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. விவசாயம் கண்டிப்பா வேணும், விட்டுறக்கூடாது. அதே சமயம் விவசாயத்தையே முழுக்க நம்பியும் இருக்கக்கூடாது. இது என்னுடைய பாலிசி.
ஆனா வந்து அடுத்த நம்ம சொந்தங்கள்ல ஒருத்தருக்கு கேள்வி கேட்டிருக்கிறது என்னன்னா, நீங்க எப்பவுமே வந்து ஸ்மைலிங் ஃபேஸோடயே இருக்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம்? அப்படின்றது. பார்க்கறப்போ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடயே இருக்கீங்களே அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன சீக்ரெட் பின்னாடி இருக்க சீக்ரெட் என்ன? இல்லைங்க, அதாவது இடுக்கன் வருங்கால் நகுக்கான்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது மாதிரி கஷ்டமே வந்தாலும் சிரிச்சுட்டே இருக்க, சரியா போயிடும். வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. வருத்தப்பட்டு என்ன பண்ண போறீங்க? ஒன்னும் ஆக போறது இல்லை. கண்டிப்பா. ஆனா நீங்க இதுல அடுத்தது வந்து எந்த துறையில நீங்க ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அடுத்த துறை வந்து உங்களோடது எதுவா இருக்கும் நீங்க சூஸ் பண்றது? நீங்க செஞ்ச எல்லா துறையிலும் நீங்க சாதிச்சிருக்கீங்க. அடுத்தது எந்த துறையை நீங்க தேர்ந்தெடுக்கலாம்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க? இனி வந்து வருங்கால சந்ததிகள் வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் முடிவு எடுக்கணும் என்ன தொழில் பண்றது அப்படின்ட்டு. இப்போ தொழில் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப கூட ஃபேஷோன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேங்க, டொமஸ்டிக் பிராண்டு. சுகர் மில் எக்ஸ்பென்ஷன் போலான்னு இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சிலதெல்லாம் இருக்குதுங்க. அடுத்தது புது தொழில் ஆரம்பிக்கிறதுனா லெட் தம் ஸ்டார்ட், அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நான் உறுதுணையா இருப்பேன் எப்பவுமே. சரிங்கண்ணா. ஆனா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி குடும்ப ஒற்றுமை வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, எல்லாம் பிரதர்ஸோட எல்லாம் சேர்ந்து தான் நீங்க இந்த ஒரு நிறுவனத்தை பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கீங்க அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறது அந்த பண்றதோட ரகசியம் என்ன? ரெண்டாவது வந்து அது மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு குறிப்பா கூட்டு குடும்பமா சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து செய்ய வேண்டியது வரும்? அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, இப்போ இந்த மகாபாரதம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே இந்த டைம்ல. அதுல அண்ணன் தம்பி ஒற்றுமை எப்படி இருந்துன்னு பாத்தீங்களா? சோ எங்களை பொறுத்த வரையில அண்ணன் தம்பி அது மாதிரி ஒற்றுமைங்க. நான் வந்து என்ன சொன்னாலும் தம்பி வந்து ரைட், ஓகே, செஞ்சுட்டு வரேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என் தம்பி இருக்காங்க. அதனால எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு என்ன சொல்றேன்னா, குடும்ப ஒற்றுமை அப்படின்னா எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாம் வந்து நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க, அங்க இருந்து வேற ஒரு வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வருது, இன்னொரு வீட்டுல இருந்து இன்னொரு பொண்ணு வருது, 4 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்கன்னா 3 பசங்க 4 பசங்க ஒன்னா இருக்க முடியும். 4 பெண்கள் ஒன்னா இருப்பாங்களான்னா சொல்ல முடியாது. இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லாதவங்க தனித்தனியா வீடை பார்த்துட்டு தொழில் ஒன்னா பண்ணிக்கலாம். இது என்னுடைய கருத்து. ஓகேண்ணா. ஆனா இயற்கையை வந்து பேண வந்து தங்களோட முயற்சிகள் என்ன? நீங்க நிறைய வந்து நம்ம கேம்பஸ்குள்ளேயே மரம் அழகா ரொம்ப பேணி பாதுகாத்துட்டு வர்றீங்க. ஸோ நம்ம அந்த மரங்கள் பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன பண்றீங்க? என்னென்ன செயல்கள் நடக்குது அந்த மரத்தை பாதுகாக்கிறதுனால, மரங்கள் நடுறதுக்காக? அதே மாதிரி இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? உங்களோட கருத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. நிச்சயமா சுற்றுப்புறத்தை சூழலா வச்சுக்கணும். சுற்றுப்புற சூழல் வந்து சுத்தமா வச்சுக்கணுங்க. அது நம்ம மக்கள் கிட்ட இன்னும் அந்த சுகாதாரம் சுத்தம் வரமாட்டேங்குதுங்க. இதே வந்து நம்ம ஊர்ல இருந்து அமெரிக்கா போறாங்க, லண்டன் போறாங்க, அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட்டோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ தூக்கி போட்டு இப்படி ரோட்ல போறவங்க பாத்தீங்கன்னா 99% இல்லை. ஆனா நம்ம ஊர்ல அப்படி தூக்கி போட்டு போறாங்க. இது மக்கள் மனசுல இந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆனா ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய இது. இதே மாதிரி இன்னும் வந்து நான் வந்து அதை எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியலீங்க. அதாவது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது இருத்தல். நம்ம ஃபேக்டரி எல்லாம் இருக்குதுங்க, நிறைய ஃபேக்டரி இருக்குதுங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்னதான் ஸ்டெப் எடுத்தாலும் அவங்களையும் மெஞ்சி நிறைய தவறுகள் நடக்குது. நொய்யலாத்து பாத்தீங்கன்னா நொய்யலை சுத்தம் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நொய்யல் வந்து மாதிரி ஆயிட்டு இருக்குங்க இப்பெல்லாம். அதையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். மக்கள் மனசுலயே அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு அந்த சிறுதுளின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க, வளம்னு சொல்லி எங்க ஆரம்பிச்சிருக்காங்க, பல்லடத்துல அந்த இது பேரும் ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்குது. வருங்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம்ங்க. சரிங்களா. நான் அடுத்து வந்து இப்போதைய இளைஞர்களுக்கு வந்து தொழில்நுட்ப கட்டமைப்பு, மூலதனம் மற்றும் சேவைகள் தொடர்பா உங்களோட மேலான கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணா. நிச்சயமா முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். நீங்க வந்து இன்டெப்தா நான் இதைத்தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்தா இறங்கி பண்ணுனா 100% அவங்க சக்சஸ் ஆக முடியும். இன்னைக்கு வந்து எல்லாருமே டேக் இட் ஈஸி பாலிசி போகணுங்கிறாங்க. அதாவது ஏன் நாம ரிஸ்க் எடுக்கணும்? தொழில் ஆரம்பிச்சா கண்டிப்பா லாபம் நஷ்டம் இருக்கும், கஷ்டம் கண்டிப்பா இருக்கு, இல்லாம எல்லாம் இருக்காது. P&L போடுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தானே போடுறோம். ப்ராஃபிட் முதல்ல போட்டு அடுத்தது லாஸ் போடுறோம். அது மாதிரி லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்கு. இது எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி லாபம் எடுக்கிறவங்க தான் கெட்டிக்காரர். அதுக்கு வந்து மன உறுதி வேணும். இன்னைக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை வந்து இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன பாத்தீங்களா, ஒரு கடவுள் நமஸ்காரம் பண்ணும்போது கூட
அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த கடவுளை வணங்கினா தான் நமக்கு வந்து அதனோட அருமை தெரியும், அதனோட அந்த முயற்சி நமக்கு கிட்டும். அது மாதிரி தொழிலுக்கும் அந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. சரிங்கண்ணா. ஆனா இன்னொரு நம்ம நண்பர் கேட்டிருக்கிறாரு என்னன்னா வந்து, உங்களோட நீங்க இவ்வளவு வேலைகளை எப்படி மேனேஜ் பண்றீங்க, உங்களோட ஒரு நாள் எப்படி செலவாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணா. எப்படி இவ்வளவு உங்களோட வேலைகளையும் உங்களோட ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களோட வேலைகளை செய்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி ஈஸிங்க. ஒண்ணு பெருசா நான் வேலை செய்யறேன்னு சொல்ல முடியாது. அதாவது இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். ஒருத்தருக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அவங்க வேலையை அவங்களே பண்ணிடுறாங்க. எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முழு நம்பிக்கையோட வேலை செய்யறாங்க. நான் அவங்கள நம்புறேன், அவங்க என்னை நம்புறாங்க. அதுதான் எனக்குன்னு பெரிய வேலை இல்லைங்க. எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஓனர்ஷிப் எடுத்து பண்றாங்க. நான் சொல்றதே அதான். ஒரு பொருள், அதாவது இது உன்னுடையது அப்படின்னு ஓனர்ஷிப் கொடுத்துருங்க, அவங்க கண்டிப்பா பாத்துக்குவாங்க அப்படிங்கிறது என்னுடைய பாலிசி. சரிங்கண்ணா. அடுத்தது வந்து, நீங்க ஆரம்பத்துல தொழில் எல்லாம் தொடங்குறப்ப வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்களா? இன்வெஸ்டர்ஸ் வச்சு பண்ணீங்களா, இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில பண்ணீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்கண்ணா. எப்படி வந்து நீங்க உங்களோட இன்வெஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி நீங்க கொண்டு போனீங்களா, இல்ல வந்து ஒரு தனிப்பட்ட முறையிலேயே நீங்க எல்லாம் உங்களோட தொழில வளர்ச்சியை வந்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. எனக்கு புரியலைங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்களா? அப்ப உங்களோட தொழில்கள் வந்து நீங்க மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணீங்களா, இல்ல நிறைய இன்வெஸ்டர் சேர்ந்து இதை ஒர்க் பண்ணிருக்கீங்களா இந்த உங்களோட வளர்ச்சிக்கு? இல்ல, நாங்க வந்து எங்களுடைய ஓன் முயற்சியில பேங்க் இருந்து பேங்கோட சப்போர்ட்ல பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க ஐபிஓ போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்வெஸ்டர் மணி கொஞ்சம் வந்ததுங்க. பட் இப்பெல்லாம் வந்து டெட் ஃப்ரீ கம்பெனிங்க. எங்க கம்பெனி பொறுத்தவரையிலும் டெட் ஃப்ரீ கம்பெனி. அடுத்தது வந்துன்னா கேள்வி வந்து, நீங்க வாட்ஸ் யுவர் பிளானிங் டு மேக் ரா மெட்டீரியல் காஸ்ட் லோ அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்? எப்படி வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து கம்மி பண்ணிட்டு காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை மேனேஜ் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு தொழில் இந்த இதுல அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காங்கன்னா. ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட்டு தான் நமக்கும் வருங்க. நமக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்டா வராது. பட் மற்றவங்களை காட்டிலும் நாங்கள் ஒரு 1% 2% நாங்கள் கம்மியா வாங்கிடுவோம். கேஷ் அண்ட் கேரி பிசினஸ் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கிடைக்குதுங்க. ரா மெட்டீரியல் அந்த மாதிரி வாங்கிடுவோம். இப்ப கல்வி வந்து நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால, கல்வியில வந்து இப்ப இருக்கிற இதே மாதிரி இப்ப இருக்கிற சிஸ்டம் வந்து கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து அதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்தா நல்லா இருக்கும், உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. நிறைய மாற்றம் வேணுங்க, நிறைய மாற்றம் வேணும். இந்த கல்வி பத்தாதுங்க. அதாவது இதெல்லாம் வந்து கூட்டில் அடைச்சு வச்சு பண்ற மாதிரி ஒரு கல்வி இருக்குதுங்க. இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னா we have to develop and send the people as an engineer. இப்ப அப்படி இல்லை. நான் வந்து அதை தப்பா சொல்லக்கூடாதுங்க. நிறைய கல்லூரிகள் இருக்குது. எப்படி பண்றாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்தி வெளியே வந்த என்ஜினியர்களோட கெப்பாசிட்டி என்ன, அவங்களோட கிளாரிட்டி என்ன, இன்னைக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்டோட கிளாரிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து வெளியே வரும்போது ஒரு சில, அதாவது இயற்கையாவே அவங்க கேப்பபிளான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வெளியே வந்துடுறாங்க. கொஞ்சம் சுமாரா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னமோ போனோம், காலேஜில் போனோம், 4 வருஷம் படித்தோம் அப்படின்னு தான் வர்றாங்களோ வழியா அவங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டி கிடையாது. இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வர பசங்களுக்கெல்லாம் வந்து 8000-10,000 சம்பளத்துக்கு அலமோதிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத ஆடு மாடு மேய்க்கிற பொண்ணுகளை கூட்டிட்டு வர ஒரு 18 வயசான பொண்ணு வந்தாங்கன்னா நாங்க ஒரு 13,000-14,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம் 8 மணி நேரம் வேலை. என்ன டிஃபரெண்ட் நீங்களே பாருங்க. ஸோ அந்த எஜுகேஷன் சிஸ்டம் they have to change. ஆனா வந்து இப்ப நம்ம சமுதாயம் வந்து பலவிதமான தெளிவுகள் இல்லாம பிரச்சனையை சந்திக்குது. சட்ட ரீதியா, விவசாய ரீதியா, திருமணத்திற்கு பெண் கிடைக்காம மிகப்பெரிய கஷ்டங்களா இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆனா நம்ம சமுதாயத்துல பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. நம்ம விவசாயத்திலயும் பலவிதமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. இப்ப பெண்கள் கிடைக்கிறதுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது நம்ம இதுல கொங்கு இதுல. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காருன்னா. அப்புறம் அதே நண்பர் வந்து உங்களோட இன்னொரு நண்பர் வந்து உங்களை நேரில் வந்து பார்க்க முடியுமா, அதுக்கு என்ன வழிமுறை, உங்களை எப்படி பார்த்து பேசுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நண்பரும் கேட்டிருக்காருன்னா. இப்போ எல்லாருமே மெஜாரிட்டி வந்து பையன் இருந்தா போதும், பொண்ணே வேண்டாங்கிற மாதிரி, ஒரு பையன் போதுங்கிறாங்க, பெண் குழந்தை வேண்டாங்கிறாங்க. இது மாதிரிலாம் இருக்கும்போது அப்புறம் பெண் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானுங்க. அது வந்து நாம் இருவர் நமக்கு இருவருங்கிற ஒரு பாலிசி கரெக்டு. அது மாதிரி இருந்ததுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணும். இது வந்து மக்களா பார்த்தா டிசைட் பண்ணணும் முடிய இதுக்கு ஒரு சொல்யூஷன் எல்லாம் யாரும் சொல்ல முடியாதுங்க.
வேற என்ன கேள்விங்க? ஆனா இன்னொன்னு வந்து இல்ல நான் உங்களை நேர்ல வந்து பார்க்கலாம், உங்களை வந்து நேர்ல வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருண்ணா. அப்படின்னா என்ன என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருக்காருண்ணா. அவர் நேர்ல உங்களை வந்து பார்க்கலாங்க, பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாரு. பார்க்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். ஆனா இன்னொன்னு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன உங்களோட சஜஷன்ஸ் என்ன? ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம், உங்களோட சஜஷன்ஸ் என்ன அப்படின்னு ஜென்ரலா கேட்டிருக்காங்கண்ணா. ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், மன உறுதி, தைரியம். அதுதான். அந்த ஆரம்பிக்கக்கூடிய பர்சன் வந்து ஸ்டெடியா ஸ்டேபிளா இருக்கணும். அது இருந்தா போதும், எல்லாமே வந்துடும் கூட. ஓகேங்கண்ணா. ஆனா இன்னொரு அடுத்த கேள்வினா, உங்களோட கனவு என்ன? உங்களோட ட்ரீம் என்ன? லைஃப்ல வந்து உங்களோட ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காருண்ணா. உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும்னு, இன்னும் வந்து நான் அதை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்குதுன்னா அது என்ன கனவு அப்படின்றது ஒரு நண்பர் கேட்டிருக்காருண்ணா. எனக்கு நான் என்ன அடையணும்னு நினைச்சேன்னா எல்லாம் அடைச்சிட்டேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்கண்ணா. அதுக்கு மேல கனவு காணுறதெல்லாம் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள், இந்தியா வந்து வல்லரசு ஆகணும், அது எனக்கு ஒரு கனவு. அதுக்கு நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது இருந்தா நான் கண்டிப்பா செய்வேன். இந்தியா சுட் கம் அப். மக்கள் நலமோட இருக்கணும். இப்போ அமெரிக்காவில் எப்படி இருக்காங்க, மற்ற பக்கமெல்லாம் எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம ஊர் நல்லா இருக்கணும், இயற்கை வளங்களோட இருக்கணும், மக்கள் செழிப்பா இருக்கணும், நாடு முன்னேறணும். அதே என்னுடைய கனவு. ஆனா அடுத்த இது வந்து பணியாளர்களுக்கு வந்து நீங்க ஓனர்ஷிப் கொடுத்து ஊக்குவிக்கிறத பற்றி கொஞ்சம் விரிவா கூறினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காருண்ணா. பணியாளர்களுக்கு வந்து நீங்க ஒரு ஓனர்ஷிப் மாதிரி கொடுத்து அவங்களை ரொம்ப அதிகமா ஊக்குவிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காருண்ணா. பணியாளர்கள், நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்குது, நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது, அதை நீங்க எப்படி பார்ப்பீங்களோ அது மாதிரி நீங்க பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு சின்ன காயம் நம்ம நகத்திலேயோ கையிலயோ கால்லயோ ஒரு சின்ன காயம் வந்து பிளட் வந்ததுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, ஒடியாந்து அதுக்கு பண்ணுவாங்க. அதே ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடிய ஸ்கேவஞ்சருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறத என்னுடைய பாலிசிங்க. அது கண்டிப்பா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதை பண்றதுனாலதான் எங்ககிட்ட வந்து இந்த அளவுக்கு எல்லாம் ஸ்டாஃப்ஸுகள் எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க. எங்க தொழில் நல்லா மேல வருதுங்க. அப்புறம் ஒரு நம்பிக்கை, ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு தொழிலை கொடுத்துட்டோம்னா அவர் முழுசா நீங்க நம்பணும், அப்பதான் வந்து அந்த தொழில் மேல வரும். அறவரையான நம்பிக்கையில பண்ணோம்னா அது நல்லா இருக்காது. ஆனா உங்களுக்கு பிடித்த 2 நூல்கள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 நூல்கள் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க அதிகமா ஃபாலோ பண்றது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அது மாதிரி 2 நூல்கள். நான் அதிகமா படிக்கிறது இல்லைங்க, பட் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ஜூனியர் விகடன் இந்த மாதிரி இதெல்லாம் படிப்பேங்க. அடுத்து வந்து கம்பராமாயணம் கொஞ்சம் படிக்கிறேங்க. சரி. ஆனா இன்னொன்னு வந்து நீங்க லைக் நம்ம இது மாதிரி நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வந்து உணவு முறைகள் ரொம்ப முக்கியமானது. நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன மாதிரி உணவு முறைகள் நல்லது நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எது ஃபாலோ பண்றீங்க? அந்த மாதிரி ஒரு கேள்விங்க. உணவு முறை அப்படிங்கிறது வந்துங்க ஹெல்த்தி ஃபுட்டு. நான் வந்து மேக்சிமம் வந்து ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்க. 2 வேளை தான் சாப்பாடு, 3 வேளை சாப்பிடுறது இல்லை. காலையில கொஞ்சம் நட்ஸு, கொஞ்சம் பால், மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு, நைட் ஃப்ரூட்ஸ். இதுதான் என்னுடைய உணவு பழக்கம் இப்போ சமீப காலமா ஒரு 2 வருஷமா. ஆனா இதே மாதிரி ஒரு இன்னொரு கேள்வினா, நீங்க வந்து எத்தனை மணிக்கு காலையில எந்திருப்பீங்க? ரெகுலரா ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி எந்திருப்பீங்களா? எத்தனை மணிக்கு நீங்க எந்திருப்பீங்க அப்படின்றது காலையில 4:30 to 5 மணிக்கு எந்திரிச்சிடுங்க. 4 to 5 எந்திரிச்சிடுங்க. ஆமா. ஆனா அடுத்த கேள்வி வந்து கல்லியம்புதூர் அடிக்கடி வருவீங்களா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காருன்னா. அடிக்கடி வரமாட்டேங்க. பெருந்துறையில சிப்காட் போக வேண்டியது இருந்துன்னா அப்படியே உள்ள போயிட்டு வருவேன். அங்க வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மண்டபம் கட்டி வச்சிருக்கிறோம். அது இல்லாம பெரிய இது ஒரு கல்யாண மண்டபம் இருக்குங்க. இதையெல்லாம் பார்க்கறதுக்கு போவோம். தோட்டம் இருக்குங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம தோட்டத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மரங்களை வச்சுங்க. அதுக்கு பூரா பாதுகாப்பு பண்ணி ட்ரிப் போட்டு மரங்கள்லாம் பெரிய லெவல்ல வந்துடுது. உள்ள பாத்தீங்கன்னா மயில், பறவைகள், அது இது எல்லாம் நிறைய இருக்குதுங்க. இது இல்லாம எங்க ஊரை சுத்தியுமே பூரா மரங்கள் நெட்டி ஒரு டிராக்டர் ஒன்று வாங்கி வச்சு ஒரு ஆள் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றணும். ஒரு 1500 மரம் வச்சோம். அதுல கொஞ்சம் இந்த ஆடு மாடுகள் தின்னது போக இன்னைக்கு ஒரு 500-600 மரம் இருக்குங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. ஊர் செழிப்புமா இருக்குங்க. ஆனா ஒரு தொழிலதிபர் வந்து செய்யக்கூடாத தவறுன்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு தொழிலதிபர் வந்து கண்டிப்பா இதை செய்யக்கூடாது அப்படின்றதுனா என்ன மாதிரி தவறு நீங்க நினைக்கிறீங்க?
புரியலைங்க எனக்கு. ஒரு தொழிலதிபர் வந்து இது இந்த மாதிரி ஒரு தவறு செய்யக்கூடாது, இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க தவறு செய்யக்கூடாது தொழிலதிபர் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காருன்னா, அதுனா எந்த தவறு பொதுவா தொழிலதிபர்கள் செய்யறாங்க, காமனா செய்யற தவறுகள் என்னென்ன தொழிலதிபர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து, திருக்குறள். இதுதாங்க. ஆனா அடுத்தது வந்து அடிக்கடி ஒரு கேள்வி திருப்பி வர்றது என்னன்னா, இந்திய பாதுகாப்புத்துறை, விண்வெளித்துறை இதுல எல்லாம் வந்து கேபிஆர் நிறுவனம் வந்து கால் பதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 2-3 டைம் கேட்டிருக்காங்க. இந்திய பாதுகாப்புத்துறை அது மாதிரி அபிப்பிராயம் இல்லைங்க. அதை பத்தி நாங்க திங்க் பண்ணல. அது வந்து இளம் தலைமுறைகள் வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பா பண்ணாங்க, நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேங்க. ஆனா அடுத்தது வந்து நீங்க வந்து இப்ப நீங்க நம்ம கம்பெனில வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களா? அது வந்து எந்த மாதிரி இது கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸோ எங்களோட கம்பெனிக்கு அது யூஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. நிறைய பண்ணிருக்காங்க. இன்சூரன்ஸ் இருக்குங்க, பிஎஃப் இஎஸ்ஐ இருக்குது, ஃபுல்லா எல்லாத்துக்கும் இருக்குது. அது இல்லாம 2 டாக்டர் முழு நேரமா உள்ள இருக்காங்க ஃபேக்டரிக்குள்ள. நர்ஸுக்கு ஒரு ஃபேக்டரிலையும் பாத்தீங்கன்னா 4-5 நர்ஸுங்க இருக்காங்க ஒரு இடத்துலயுமே. எல்லாம் முழு பாதுகாப்போட எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்கண்ணா. ஆனா அடுத்தது வந்து இன்னொரு நண்பர், இன்றைய இளைஞர்களுக்கு நீங்க கூற வரும்போது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி இணையாசிரியர் ஒருத்தர் கேட்டிருக்காருன்னா, இன்றைய இளைய தலைமுறைக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? எதை செஞ்சாலும் தைரியமா செய்யணும், மன உறுதியோட செய்யணும். கண்டிப்பா வாழ்க்கை வாழ்வதற்கு நிச்சயமா முன்னேற்றம் உண்டு, தைரியமா பண்ணலாம் அப்படிங்கறத என்னோட இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது வந்து, இன்றைய இளைஞர்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழணுங்கிறாங்க. கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தா அவங்க லைஃப்ல ரொம்ப மேல வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து, குலதெய்வ வழிபாடு செய்யறத பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அது எவ்வளவு முக்கியத்துவம் நீங்க நினைக்கிறீங்கன்னா? குலதெய்வ வழிபாடு நல்லதுங்க, செய்யலாம். ஆனா இன்னொரு வந்து கொங்கு எப்படி இருக்கணும்ன்றது உங்களோட ஆசை. கொங்கு மக்கள் இப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களோட வியூல இருந்து எப்படி நினைக்கிறீங்க? என்ன உங்களோட ஆசை என்ன அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. கொங்கு அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாம் விவசாயம் ஓரியன்டா இருந்தாங்க ஒன்ஸ் அப்பான் எ டைம். இன்னைக்கெல்லாம் வந்து காலம் மாறிட்டு இருக்குது, எல்லாரும் வேற வேற தொழிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னதான் இதுக்கு பதிலாவே இருக்குதுங்க. விவசாயத்தை விட்டுற வேண்டாங்க, அதே சமயம் விவசாயம் மட்டும் வச்சுக்க வேண்டாங்க. ஒரு தொழில் வேணும், கண்டிப்பா தொழிலை பார்த்துட்டு விவசாயம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. நான் உங்களோட வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஸ்டாப்ளிஷிங் த ஃபேக்டரி இன் எத்தோப்பியால உங்களோட நிறுவனம் ஆரம்பிக்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நடத்திட்டு இருக்கிற அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அதோட சேலஞ்சஸ் என்ன? அயல் நாட்டுகள்ல நீங்க பண்றதோட சேலஞ்சஸ் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. எத்தியோப்பியாவில் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்து வெரி புவர் கண்ட்ரிங்க. அதே மாதிரி ஜெனீவாவில இருந்து கோவிந்த்னு சொல்லி எங்களை ஒருத்தர் அப்ரோச் பண்ணாருங்க. அவர் வந்து இந்த ஐநா சபையோட ஒரு முக்கியமான நபரா இருக்காரு. இந்த ஏழைப்பட்ட கண்ட்ரியில வந்து நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அங்க வந்து ஒரு ஃபேக்டரி ஆரம்பின்னு சொன்னாரு. அதன்படி நாங்க போய் பார்த்தோம். நாங்க கென்யா போனோம், எத்தியோப்பியா போனோம். கென்யாவை விட எத்தியோப்பியா பெட்டர்னு ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால அங்க ஃபேக்டரி ஆரம்பிச்சாங்க, நல்லா போயிட்டு இருக்குங்க. அங்க ஒரு 1000 பேர் இப்போதைக்கு வேலை செய்யறாங்க. ரொம்ப ஒரு வெரி புவர் பீப்புளுங்க, ரொம்ப ஏழ்மையான ஒரு இடம். அவங்களுக்கெல்லாம் எல்லா வசதிகளும் இங்க பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம். நான் அடிக்கடி போறதில்ல, என் பையன் தான் போயிட்டு இருக்கானுங்க. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. ஏன்னா அடுத்து வந்து உங்களோட ஒரு நாள் பொழுதுல வந்து முக்கியமா நீங்க எதுக்காக அதிகமா நேரம் ஒதுக்குவீங்க? எதுல வந்து உங்களுக்கு மன நிம்மதி அதிகமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்விங்கண்ணா. நான் காலையில இருந்து சொன்னேன், ஆபீஸ் வந்துடுவேங்க. அன்றாட ஒர்க்குகளை பார்ப்பேன், ஒரு ரவுண்ட்ஸ் ஃபேக்டரி போவேன், அவ்வளவுதாங்க. அதுலதான் எனக்கு திருப்திங்க. ஆனா நிறைய வந்து நீங்க உங்களோட தினந்தோறும் நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய ஆவலா இருக்காங்க. நீங்க எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அதெல்லாம் கூட அவங்க ஒரு ஆவலா கேட்கறாங்க. உங்க தூக்கம் எத்தனை மணி நேரம் தூக்கம் உங்களோடது? நான் ஒரு 10 o'clock படுத்து தூங்கிடுவேங்க, 4:30க்கு எந்திரிச்சிடுவேங்க. ஓகேண்ணா. நான் இன்னொன்னு வந்து ஸ்மால் பிசினஸ் பர்சன் எங்களுக்கு வந்து லாக்டவுன் பீரியட்ல ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு சில அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணா. இந்த டைம்ல வந்து ஸ்மால் பிசினஸ் பீப்புள் வந்து ஃபைனான்சியலி அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணா அவங்க இதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கேள்விங்கண்ணா. இப்போ லோன் எடுக்கலாமா, இல்லை வந்து
என்ன மாதிரி செய்யலாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எஸ்எம்எல்லுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அங்க அப்ரோச் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பண்ண முடியும். இப்ப நம்ம பினான்ஸ் மினிஸ்டர்லாம் கூட அதுக்காக ஒரு 21 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. அது எந்த ஃபார்ம்ல வருதுன்னு எனக்கு தெரியலீங்க. அது வந்து எஸ்எம்எல் ஸ்மால் மீடியம் இவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. கண்டிப்பா அப்ரோச் பண்ணா கிடைக்கும். அதை ட்ரை பண்ண சொல்லுங்க. சரிண்ணா. ஆனா அடுத்ததுன்னா டெக்ஸ்டைலோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? டொமஸ்டிக்லயும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் கண்டிப்பா நல்லா இருக்குங்க. துணி போடாம யாரும் இருக்க முடியாது. சாப்பாடு, உடை, உணவு, இடம், இந்த 3 வாழ்க்கையில மனிதனுக்கு எப்பவுமே வேண்டியது இருக்கு. வீடு இல்லாம இருக்க முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாது, அதே மாதிரி துணி போடாம இருக்க முடியாது. இந்த 3க்கும் ஃபியூச்சர் இருந்துகிட்டே இருக்கு. டெக்னாலஜி அப்கிரேட் ஆக நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். இப்ப நம்ம வந்து அந்த காலத்துல கைராட்டையில கதர் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பவர்லூம் இல்லை நெசம், அதுக்கு அடுத்து மில்லுக்கு போயிட்டோம். இப்ப இது மாதிரி ஒன்னொன்னா ஒரு மாடிஃபிகேஷன் வர வர நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. எந்த தொழிலுமே தொழிலுக்கு வயதாவதில்லை, மனிதனுக்கு வயதாகிறது, தொழிலுக்கு வயதாவதில்லை. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா ஒரே நிறுவனத்துல வந்து பல தொழில்கள் பண்றது எந்த அளவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறோம், அது மட்டுமே செஞ்சா நல்லதா, இல்ல பல தொழில்களை ஒரே இதுக்கு கீழே கொண்டாந்தா நல்லா இருக்குமா? ஒரே தொழில் ஒன்றே செய் நன்றே செய்யுங்கிறது ஒண்ணுங்க. அடுத்தது வந்து அந்த ஒரே தொழில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து லாக்டவுன் பீரியட் இந்த மாதிரி ஏதாவது வந்துன்னா மாட்டிக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு தொழில் அடிஷனலா வச்சுக்கிறது கண்டிப்பா நல்லது. பல தொழில் செய்யறதுக்கு அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது. எத்தனை தொழில் வேணாலும் பண்ணலாம். திருப்பியும் வந்து அடுத்தது வந்து ஆல்மோஸ்ட் சேம் கொஸ்டின் அபவுட் ஸ்கூல் பத்தி தான் கேட்டிருக்காங்கன்னா, இன்னைக்கு வந்து கல்வி வந்து ஸ்கூல்ன்றது ஒரு பிசினஸ் மாதிரியே மாறிடுச்சு. நம்ம ஸ்கூல்ல வந்து ஏதாவது வித்தியாசமா ட்ரை பண்றதுக்கு நம்ம அதாவது எஜுகேஷன் சிஸ்டமே கொஞ்சம் நீங்க சிலது தப்பா தான் இருக்குது. அதை மாத்துறதுக்கு இல்ல உள்ளே ஏதாவது மாத்தி சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல வந்து அது சிஸ்டம் கவர்மெண்ட்ல இருந்தே மாத்தி வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. எங்க காலேஜ் பொறுத்தவரையில ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்க கேப்டேஷன் வாங்குறது இல்லைங்க. இதுவரையில ஒரு பாலிசியாவே கேப்டேஷன் வாங்காத 10 வருஷம் முடிஞ்சது. இப்போ அட்டானமஸ் காலேஜ் ஆயிருக்குங்க. இன்னைக்கு 11வது வருஷத்துல இருக்கிறோம். எங்க கிட்ட கூட வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு வந்து டொனேஷனாவது வாங்கிட்டு நீங்க சீட் கொடுங்கன்னு ஒரு சிலர்லாம் வர்றாங்க. நாங்க அந்த பாலிசியாவே வச்சுட்டு இருக்கிறோம். டொனேஷன் வாங்குறது இல்லை, இது வரணும். அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆனா அடுத்தது வந்து சிறு தொழில் நிறுவனத்துல வந்து ஆட்களை எப்படி நிர்வாகம் செய்வது அப்படின்ற ஒரு கேள்விங்கண்ணா. சிறு தொழில வந்து ஆட்களை எப்படி மேனேஜ் பண்றதுன்ற ஒரு நண்பர் ஒருத்தர் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காருன்னா. சிறு தொழில் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்க போறாங்க? ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையில தானே ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள வந்து ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி நம்ம டீல் பண்ணா வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப எங்களை மாதிரி ஒரு 25,000 பேர் வச்சுட்டு இருக்காங்கன்னா ஒருத்தரும் பர்சனலா நீங்க போய் பார்த்து பேர் சொல்லி கூப்பிட முடியாது. சிறு தொழில் ஆரம்பிக்கும் ஒரு 10 பேர் 20 பேர் வச்சிருந்தாங்கன்னா 10 பேர் 20 பேர் பர்சனலா நீங்க வந்து யூ ஹேவ் டு ப்ரொனவுன்ஸ் த நேம். அந்த ஒரு 10 பேர்த்த பேரை அல்லது 20 பேர்த்த பேரை சொல்லி கூப்பிட்டாவே அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஐக்கியமாயிருப்பாங்க. ஆனா இப்ப எப்படி நீங்க வந்து ஒரு வேலைக்கு வந்து இப்ப கிராமத்துல இருந்து நீங்க வேலைக்கு எடுக்கிறீங்கன்னா அது என்னென்ன கிரைட்டீரியா வச்சு நீங்க அவங்களை சூஸ் பண்றீங்கன்னா அவங்க வேலைக்கு வந்து எப்படி எடுத்துக்கிறதுக்கு இது பண்றீங்கன்னா? நம்ம கம்பெனில வேலைக்கு அமர்த்துறதுக்கு என்னென்ன தகுதிகள் அங்க வந்து? எங்க கம்பெனியில வந்து மில்லுல கார்மெண்ட்ல வேலை செய்யறதுக்கு பெண்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சில தகுதிகள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் மினிமம். 12th ஸ்டாண்டர்ட் இருந்தா வெல் அண்ட் குட். இங்க கார்மெண்ட்ஸ் எல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் வேணும். ஹைட் வெயிட் கரெக்டா இருக்கணுங்க. உடம்புல வந்து ஒரு பிரச்சனை இல்லாத இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில நாம்ஸ் வச்சிருக்கிறோம். அதை வச்சுதான் நாங்க இருக்கோம். டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் வருங்காலத்தில் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா? ரொம்ப நல்லா இருக்குங்க. அது என்ன மாதிரி அவங்க அடுத்தடுத்த முயற்சிகள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவங்க படிச்சிருக்காங்க, அடுத்தடுத்து அவங்க எதை நோக்கி போகணும்ன்றது. படிப்புங்கிறது வந்து படிப்போட நின்றக்கூடாதுங்க. தொழில் வந்து இன்டெப்தா இறங்கணுங்க. அது இறங்குனீங்கன்னா இன்னைக்கு வந்து டெக்ஸ்டைல்ல டிப்ளமா படிச்சவங்க வந்து 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிடெக் எல்லாம் படிக்கணுங்கிறது கூட இல்லை. டிப்ளமா படிச்சவங்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2 lakhs 3 lakhs வாங்குறவங்க இருக்காங்க. அதே மாதிரி கார்மெண்ட் டெக்னாலஜி முடிச்சவங்க வந்து இந்த ஃபாரின் கம்பெனிகள் இருக்குது பாத்தீங்களா, அதுல எல்லாம் போனீங்கன்னா டாலர்ல சம்பளம் வாங்குறாங்க. எக்கச்சக்கமான சம்பளம் வாங்குறாங்க. மாசம் 10 லட்சம் ரூபாய் வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமியில நடத்திட்டு இருக்கிறோம், ஐஏஎஸ் நடத்திட்டு இருக்கிறோம், அதை பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து
எங்க குரூப்ல யாரோ ஒருத்தரையாவது ஐஏஎஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. என் தம்பி வந்து சிகாமணி வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினானுங்க. அவனுக்கு வந்து இன்டர்வியூல சீட் கிடைக்காம போயிடுது. அதுக்கப்புறம் அவன் ட்ரை பண்ணாம விட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஏன் நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய பசங்களை நம்ம ஊர்ல இருந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணோம். அதனால வந்து இதை ஆரம்பிச்சேங்க. ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நமக்கு ஒன்றும் ரிசல்ட் இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணோம், இந்த பேங்க் எக்ஸாம் குரூப் 1 குரூப் 2 இதுலயெல்லாம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் நிறுத்திட்டு இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி ஐஏஎஸ் பண்றதுல லாஸ்ட் இயர் வந்து 9 பேர் முடிச்சிருக்காங்க. இந்த வருஷம் இன்னும் இப்போ 8 பேர் ரிசல்ட் வந்துருக்கு. இன்னும் பேலன்ஸ் பாதி பேருக்கு வர வேண்டியது இருக்குது. அநேகமா ஒரு 15 பேருக்கு மேல இந்த வருஷம் ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா கேள்விகள் நிறைய வந்துகிட்டே இருந்தாலும் நம்ம டைம் நேரத்தை கருதி வந்து கடைசியா ஒரு கேள்வி, பல பேர் கேட்டிருக்கிற ஒரு கேள்வினா, அது ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னா, நாங்க நிறைய கேபிஎன்ல இருக்கிற நிறைய நண்பர்கள் நாங்க இருக்கிறோம். நீங்க வந்து கேபிஎன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களோட சப்போர்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல எந்த அளவுக்கு உங்களோட நிறுவனத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விங்கன்னா, இது உங்களோட பதில் சொல்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாளைக்கு பேசுறவரை பத்தி ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் மட்டும் காட்டிட்டு அப்புறம் உங்களோட பதிலுக்கு வரலாம்னா. சரி. நாளைக்கு வந்து திரு சுரேஷ் தங்கவேல் அவங்க வந்து தகவல் தொழில்நுட்ப உலகில் புதிய தொழில் வாய்ப்புகள் அப்படின்ற தலைப்பை வந்து நாளைக்கு 7 மணிக்கு சரியாக நாளை இரவு 7 மணிக்கு வந்து வழங்க இருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரி. ஆனா நீங்க இப்ப சொல்லலாங்கண்ணா, உங்களோட கொங்கு மக்களுக்கு, கொங்கு சொந்தங்களுக்கு வந்து இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து எந்தெந்த அளவுக்கு நம்ம இதுல நிறுவனத்துல என்னென்ன தகுதிகள் வேணும், என்னென்ன தகுதிகள் இருந்தா எந்தெந்த சப்போர்ட் உங்களுக்கு இதுல கிடைக்கும் அப்படின்ற கேள்வி. எங்ககிட்ட என்ன, அதாவதுங்க எங்களுக்கு வந்து மேஜர் வந்து டெக்ஸ்டைல் அண்ட் சுகர், இந்த 2க்கு எங்களுக்கு எப்போ ஆள் தேவை இருக்குதோ வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குங்க. தகுதிகள் ஒரு தொழிலுக்கும் அந்தந்த டிவிஷன் உண்டான தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கீங்க. ஆனா மிகுந்த நன்றினா, மிக்க நன்றினா. அருமையா இருந்தது உங்களோட உரை. எல்லாத்துக்கும் பயங்கர மோட்டிவேட்டடா இருக்கும். கண்டிப்பா இதுல நிறைய பேர் எல்லாருமே பயன்பெற்றிருப்பாங்கன்னு கண்டிப்பா நான் நம்புறோம். ரொம்ப சந்தோஷங்க. வெரி மச் ஹாப்பி. ஆமாண்ணா. 2வது வந்து ஆனா என்னோட நன்றி உரை அப்படியே நான் சொல்லிடுறேன்னா, வந்து நம்ம தவத்திரு பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் மற்றும் சிறவி ஆதீனம் தவத்திரு குமரகுரு சுவாமிகள் அவரோட பாதத்தை தொட்டு என்னோட நன்றி உரையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு வந்து அவங்க நம்ம வாழ்நாள் சாதனையாளர், நம்மளோட டாக்டர், நடமாடும் தெய்வம் நம்ம சொல்ற திரு டாக்டர் KP ராமசாமி அவர்கள் வந்து அண்ணன் அவர்கள் வந்து அருமையா பேசினாங்க. அதுல முக்கியமா 2 விஷயம் சொன்னாங்க. அதுலயே எல்லாமே அடங்கிடுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒண்ணு வந்து ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய். அப்படிதான், அதுதான் அவங்களோட வாழ்க்கை தத்துவமா அவங்க எடுத்திருக்காங்க. எந்த வேலையா இருந்தாலும் உடனே பண்ணணும், அதை நல்லா செய்யணும், அதை இப்பவே செஞ்சிடணும், அதை தள்ளி போடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்குது. அடுத்த 2வதா நிறைய சொன்னாலும் 2வது முக்கியமா சொன்னது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் ஒரு பெரிய தத்துவம். ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம வந்து நம்ம நான் டாக்டர் சில பேர்களை நான் பார்த்தப்ப வந்து பெரிய நிலைக்கு போனவங்களோட இன்னொருத்தர் மாதிரி வளர முடியலையேன்னு கவலையில இருக்கிறவங்க தான் அதிகமா நான் பார்த்திருக்கேன். அப்படி வந்து இது ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு. இது 2லயே வந்து எல்லா விஷயங்கள் எல்லா இதுவுமே அடங்கிடுதுன்றது நான் நம்புறேன். மக்களும் நம்ம கொங்கு சொந்தங்களும் எல்லாத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் டெஃபினட்டா. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாகிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்த நமது கேபிஎன் மலேசியா தலைவர் வந்து நம்ம பழனிப்பன் அவர்களுக்கும், திருநாவுக்கரசு சிங்கப்பூர் அவர்களுக்கும், டாக்டர் NG மனோகரன் மற்றும் சங்க உறுப்பினர் அனைவர்களின் சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தாளர் நமது டாக்டர் அண்ணன் KP ராமசாமி அண்ணன் அவர்களுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதை பார்க்க இந்த காணொலி மூலமா பார்க்க வந்த உலகெங்கிலும் இருந்து வந்த நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களோட நன்றியை மனதார தெரிவிச்சுக்கிறோம். நான் நன்றிங்கண்ணா. ரொம்ப சந்தோஷங்க, வாழ்த்துக்கள். இந்த கேபிஎன் நாளொரு பொழுதும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்ந்தவங்க எனக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. தேங்க்யூ. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு
எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.